நான் சிங்க மாதிரி தான் நான் நிற்பேன், கெத்தா தான் நிற்பேன். நீ 10 அடி அடிச்சாலும் நான் உனக்கு ஒரு அடி அடிப்பேன். வெட்டு கூத்து நந்தகுமார் கேள்விப்பட்ட நீங்க, அது நான் தான். நாள் எம்ஜிஆர் வந்து கையால் அடிப்பான், விஜயகாந்தி வந்து காலால் அடிப்பான். நான் என்னத்தால் அடிப்பேன் தெரியுமா? நெத்திகால. நெத்தி அடி நந்தகுமார். நீ பாம்படா லோயஸ், நான் சிங்கமடா. விஷயன், நீ காப்போத்தின் நரி, நான் புலிடா. டேய், 7 கடல் திருப்பால் கடலில் என்ன கொண்ட போட்டாலன் திரும்பி வந்து உன்னை வட்டு வந்தா. இந்த காணொளி ஒரு நகைச்சுவையான காணொளியாக இருந்தாலும் இந்த காணொளிக்குள்ள பல செயற்பாடுகள், பல விடயங்கள் மறைஞ்சி திருக்கி யாதுமூரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். முதலாவது, நம்மட குடும்பத்திலேயோ நம்மட சமுதாய கட்டமைப்பிலேயோ பக்கத்து வீட்டிலேயோ இப்படியான ஒரு நபர் ஒன்று காணப்படுவார். இந்த நபர் எப்படி உருவாகினார் என்று பார்த்தா, ஏதோ நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குடிப்பழக்கத்தால் அந்த குடிப்பழக்கம் அதிகரித்து டொப்பமைனுக்கு வந்து அந்த மதுபாவனை என்றது அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று, மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாக்கிட்டு, அதால அந்த மதுபாவனை இல்லாம அவரால் இருக்க முடியாது. குடும்பத்துக்கு அவரால் என்ன பயன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பயனுமே இல்லை. குடும்பத்துக்கு உழைக்கிற காசை பெரும்பான்மையான பகுதியை வந்து அவர் மதுபாவனைக்கு தான் செலவழிப்பாரு. அதாலதான் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வெளிநாடு போறாங்க, குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கணவன்மாரை விட்டு போட்டு வேற வேலைக்கு போறாங்க, பிள்ளைகள கல்வி நிலைமை பாதிக்கப்படுது. ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்களும் சில தவறான முடிவுகளுக்கு, தவறான செயற்பாடுகளுக்கு, அவங்களும் மது பழக்கத்துக்கு உள்ளாவதற்குரிய காரணம் இப்படியான தந்தைமார், இப்படியான நபர்கள் தான். அப்படியான நபர்களும் நம்மளும் பார்த்திருப்போம். நம்மளோட குடும்பங்களையும் மது அருந்தக்கூடிய நபர்கள் இருக்கலாம். முதலாவது, இப்ப இருக்கிற இளம் தலைமுறை உணர வேண்டிய விடயம் என்னன்னா, மதுப்பாவனை என்றது ஒரு சிலர் டீசெண்டா குடிப்பாங்க. டீசெண்டாக அவங்களோட உடல் வலிக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியாக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கும் பொழுது அது மருந்தா இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனா பலர் வந்து அதை பண்ணுக்கு மதுதான், துக்கத்துக்கு மதுதான், எல்லாத்துக்கும் மதுதான் என்று போகும் பொழுது நம்மளோட உடல் நலத்தது பாதிப்பதோடு சேர்த்து நம்மளோட குடும்பத்துல ஒரு வளர்ச்சியையும் அது பாதிக்குது, அதோட குடும்பத்துக்கான உறவையும் வந்து பாதிக்குது. குடிச்சு போட்டு வந்தா நம்மளோட மூளை வந்து குறிப்பிட்ட அளவு சேதம் அடைஞ்சிடும் குடிச்சு டெய்லி வரும் பொழுது. அதால இரவையில நம்ம என்ன செய்யறோம்ன்ற நமக்கே தெரியாது. நம்மளுக்குரிய அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதால ஏதாவது நம்ம ஆக்டிவா செய்யணும் போலே தோணும். அதால சண்டைகள், பிரச்சனைகள், நம்மட மனசுக்குள்ள இருக்கிற ஆள் மனசுக்குள்ள இருக்கிற சில தவறான கருத்துக்கள், எண்ணங்கள் வெளியில வரும் பொழுதுதான் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஆகவே வருகின்ற இளம் தலைமுறை முடிஞ்சளவு மதுப்பாவடைய குறைச்சி கொள்ளணும். இப்போ ஃபன் சோசியல் ட்ரிங்க் என்ற ஒன்று வருது. நம்ம குடிச்சாதான் நம்ம சமுதாயத்துல மதிப்பு கிடைக்கும், குடிச்சாதான் சிலரோட நம்ம நிறைய பிசினஸ் பேசலாம், நிறைய வந்து உறவுகளை பேணி கொள்ள மாட்டோம். அப்படி ஒரு வெங்காயம் கத்தரிக்காய் உறவு நமக்கு தேவையில்லை. மதுப்பாவனையால எத்தனை நடிகர்மார், எத்தனை செலிபிரிட்டிஸ், எத்தனை திறமையான நபர்களை நம்ம இழந்திருக்கோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதால இப்படியான நபர்களாக இனி வருகின்ற தலைமுறை மாறக்கூடாது. அதோட குடிக்கின்ற இளைஞர்களை வந்து திருமணம் செய்யறதை வந்து சிலர் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. குடிக்கிறேன்னு சொன்னா லிமிட்டா குடிக்கிறார்கள் சொல்லல, அதிகமான மதுபாவனை இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னா சிலர் சொல்லுவாங்க, ஏன் நீ இவனை கல்யாணம் கட்ட, இவன் குடிக்கிறான், போதைப் பொருள் பாவனை இருக்கிறேன்னு சொன்னா நான் அவனை திருத்துவேன், கிளிப்பைங்க. பெத்த அம்மா அப்பாவளைய திருத்த முடியாதவனை நீங்க திருத்தலாமா? திருத்த முடியாது. ஆகவே அன்பான உறவுகள், இப்படியான நபர்களை நீங்க தவிர்க்கும் பொழுது ஒரு சிலர் இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவாங்க, பழக்கத்திலிருந்து விடுபட்டு வருவாங்க. அதால வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து மேலுக்கு வரும். ஆகவே அன்பான உறவுகள் மது பழக்கத்திலிருந்து தங்களை குறைச்சி கொள்ளுங்க. ஏனென்றா இல்லாட்டி நெத்தியடி விவரமாயிருந்தா எல்லாரும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று வருமென்றதை கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். ஏதாவது நான் பிள்ளையா குறிப்பிட்டிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. யாரும் மனசையும் புண்படுத்துவதற்காக இல்லை. மதுப்பாவனையால எப்படியான பிரச்சனை வரும் என்று எனக்கும் தெரியும். அதால உங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.